நண்டு குழம்பு தான் தாளிக்கிறேன். எண்ணெயில் கடுகு உளுத்தம் போட்டு சேர்ந்த பிறகு நான் என்ன பண்ணேன், 2 பச்சை மிளகாய் போட்டோமா வாசனைக்கு போட்டுட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிட்டோம்மா. கிரேவியாக அரைச்சிட்டு அந்த அரைச்சதையும் ஊற்றிட்டோம்மா. ஊற்றிட்டு இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு அதை போட்டுக்கிறோமா. போட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாமா. அதில் தேவையான உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கிறோமா. நண்டுக்கு தேவையான பட்டால் நம்ம போட்டுக்கலாம். அதோடு கூட 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கிறோமா. மஞ்சள் தூள் போட்டுக்கிறோமா. அவ்வளோதாம்மா. நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக தேவைப்பட்டால் இந்த மிக்சியை அலசி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த நண்டோட கலர்லாம் சேஞ்ச் ஆகுமா. சேஞ்ச் ஆன பிறகு நான் வந்துட்டு தேங்காயும் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோமா. இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளியும் ஊற்றலாமா. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற்றினா குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட அந்த குழம்பு வந்து நண்டில் ஒட்டாமல் இருக்குமா. ரொம்ப திக்காக இருந்தால் நண்டு மேலெலாம் ஒட்டிக்கும். மசாலா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குழம்ப வச்சிட்டோம்னா சாப்பிட நல்லா இருக்கும்மா. அதுதாம்மா நண்டு கிரேவியும் மீன் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோமா. ரொம்ப காரெல்லாம் போட மாட்டோமா, லைட்டாக தாம்மா போடுவேன். நண்டு இது மீன் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரசம் வைக்கணும், சாதம் வடிக்கணுமா. இதை ஃபஸ்ட்டு ஆஞ்ச உடனே செஞ்சிடணும். லேட் பண்ணாக்கா நீட்டுட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஆஞ்ச உடனே நான் நண்டை கிரேவி பண்ணுறேம்மா. அவ்வளோதாம்மா. ஃபுல் ஃபினிஷ் ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்கலாமா. பாய். யாருக்கெல்லாம் அந்த நண்டு பிடிக்கும் அவங்கள அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணுங்கம்மா.